அவங்க ருத்ராமாவோட சித்தி அபிராமி அம்மா தானே? பார்க்க அவங்கள மாதிரி தான் தெரியுது. அம்மா நல்லா இருக்கீங்களா? இது யாரு? ருத்ராமா வீட்ல டிரைவர் வேலை பார்க்கறாருல ரத்னம், அவரோட மனைவி மானா. ஓ, உங்க பொண்ணு கூட இங்க வேலை பார்க்கறாள்ல? ஆமாம்மா. நீங்க ஏமா இங்க நிக்கிறீங்க? நான் வந்த கார் டிரைவருக்கு வீடு இங்க எங்கேயோ தான் இருக்கான். அவருக்கு ஏதோ எமர்ஜென்சியா வீட்டுல மருந்து கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. இன்னும் காணோம். அவருக்கு அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களாம்மா? அம்மா வாங்கம்மா, நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு, ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல, நான் ஒரு அவசரமா வெளியே போறேன், இன்னொரு நாளைக்கு வரேன். உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுமா. ஏமா இப்பெல்லாம் ருத்ராமா வீட்டுக்கு வர்றதில்ல? என்ன பண்ண சொல்ற? ஒரு பக்கம் பிசினஸ்னு ஓடிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் கோயில்னு ஓடிட்டு இருக்கேன். அதுக்கு தான் எனக்கு நேரமே சரியா இருக்கு. ருத்ரா வீட்டுல உன் பொண்ணு இருக்காளே, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ருத்ரா மேல உயிரையே வச்சிருக்கா. ஆமாமா, ருத்ராமா மேல அவ்வளோ பாசம் அவளுக்கு. என்ன கூட விட்டு கொடுப்பா, ஆனா அவங்கள விட்டு கொடுக்க மாட்டா. வீட்டுக்கு வந்தா கூட அவங்கள பத்தியே தான் பேசிட்டு இருப்பா. அவ என்ன அம்மான்னு கூப்பிடுறத விட ருத்ரா அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறது தான் அதிகம். கவனிச்சிருக்கேன். ருத்ராவும் அதே மாதிரி தான் உன் பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கா. ருத்ரா வாயில அனிதான்னு வர்றதை விட சக்தியும் தான் அதிகமா வருது. ஆமாமா, சக்தியும் அனிதாவும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறந்ததுனால ருத்ரா அம்மாவுக்கு யதார்த்தமாவே சக்தியை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன சொல்ற நீ? ஆமாமா, 2 பேருக்கும் ஒரே நாள்ல தான் பிறந்த நாள். எங்க வீட்டுக்காரர் தான் எமர்ஜென்சின்னு சொல்லி ருத்ராமாவை கொண்டு வந்து நான் அட்மிட் ஆயிருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாரு. எனக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் கமலா தான் ருத்ராமாவுக்கும் பிரசவம் பார்த்தாங்க. உங்க 2 பேருக்கும் ஒரே நர்ஸ் தான் பிரசவம் பார்த்தாங்களா? ஆமாம்மா, அந்த நர்ஸு கமலா பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை தேடி அலையிறப்போ நம்ம சக்தி தான் ருத்ராமா வீட்லயே வேலைக்கு சேர்த்து விட்டா. ஆனா பாவம், அந்த நர்ஸு கமலா ருத்ராமா வீட்லயே இறந்து போயிட்டாங்க. அவங்க ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் சக்தி வந்து யாழினின்னு ஒரு லாயரை வச்சு ருத்ராமாவை நிரபராதின்னு நிரூபிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் பொண்ணோட வாழ்க்கையில என்னென்னமோ கஷ்டங்கள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாமே நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்னா தெரியுது. அம்மா போலாங்கம்மா. வா, மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. வரேன் சீதா. போயிட்டு வாங்கம்மா. இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு வா. ஹலோ, என்ன ரத்னம், என்கிட்ட இருந்து போன் எப்போ வரும்னு ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கியா? ஆமா, நான் கொடுத்த பணம்லாம் கரெக்டா இருக்குல்ல? அதை செக் பண்ணிட்டு தான் உனக்கு கால் பண்றேன். எல்லாம் நல்ல பணம் தான், டூப்ளிகேட் எதுவும் இல்லை. 2 லட்சம் ரூபாய் கவுண்டிங்லயும் எதுவும் குறையில, எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கு. அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்னோட பென் டிரைவ் என்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? நான் எங்க வரட்டும் சொல்லு. ஏய் ரத்னம், பென் டிரைவை வாங்குறதுலயே குறியா இருக்கியே, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நீ கேட்ட பணத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன, என் பொருளை என்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? கண்டிப்பா கொடுக்கணும் தான். ஆனா பார் ரத்னம், உன்கிட்ட பேரம் பேசி பணம் வாங்குறதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? அது வேற ஒன்றும் இல்லை. 2 லட்சம்ன்றது வெறும் ஜுஜிபி அமௌண்ட் தான். நீ என்ன பண்ற, எனக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. நான் உன்கிட்ட பென் டிரைவை கொடுத்துட்றேன், சரியா? என்ன 25 லட்சமா? என்ன ரத்னம், நீ 2 லட்சம் கேட்கும் போது இப்படிதான் இழுத்த, இப்ப 25 லட்சம் கேட்குறேன், அதுக்கும் இழுக்கிறியே. டேய், 25 லட்சத்துக்கு எத்தனை சைபர்னாவது உனக்கு தெரியுமாடா? எல்லாம் எத்தனை சைபர்னு கணக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட 25 லட்சம் ரூபாயை கேட்குறேன். அதை கொடுத்துட்டு பென் டிரைவ் வாங்கிட்டு போ. இனிமே என்னால ஒரு 1000 ரூபா கூட புரட்ட முடியாது. நீ என் சூழ்நிலையை புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு என் பென் டிரைவ் என்கிட்ட கொடுத்துட்றா. என்ன ரத்னம் இப்படி கெஞ்சிற? ருத்ரா மேடம் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட், அவங்களுக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரே வாரிசு உன் பொண்ணு அனிதா தானே. அந்த சொத்தெல்லாம் உன் பொண்ணுக்கு தானே வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ருத்ரா மேடத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீ ஏன் நினைச்சு பார்த்துக்க.
அதுக்கப்புறம் அவங்க உன்னை அடிச்சு துரத்துறது மட்டும் இல்லை, உன்னை ஜெயிலுக்கும் அனுப்பிடுவாங்க பார்த்துக்க. அதுக்கப்புறம் உன் பொண்ணு வாழ்க்கை என்னாகும், கட்டின துணியோட அவளை உன் வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க. பிறந்ததிலிருந்து பணக்காரியாவே வாழ்ந்து பழக்கப்பட்டவ உன் குடும்பத்தோட தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கையை அவளால ஏத்துக்க முடியாம உன் ஆசை மக அனிதா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவா. இல்ல என் பொண்ணுக்கு ஒரு அப்படிப்பட்ட நிலைமை வராது, வரவும் விட மாட்டேன். அப்படிலாம் வரக்கூடாதுன்னா நான் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஒரு 5 வருஷம் பொறுத்துக்கடா. 25 லட்சம் நீ கேட்டா 50 லட்சமும் கொடுத்துட்றேன். என்ன நம்பு, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். தயவு செஞ்சு அந்த பென்ட்ரைவ் என்கிட்ட கொடுத்துட்றா. இன்னும் உனக்கு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நான் கேட்ட அந்த 25 லட்சம் ரூபாய் பணம் என் கைக்கு வரணும். அப்படி இல்ல அடுத்த 5வது நிமிஷம் என்கிட்ட இருக்கிற பென்ட்ரைவ் அந்த ருத்ரா மேடத்துக்கிட்ட போகும். இங்க பார் ரத்னம், நான் கேட்ட பணம் வரல, அடுத்த 5வது நிமிஷம் பென்ட்ரைவ் ருத்ரா மேடத்துக்கிட்ட போயிடும். டேய் ஹலோ, டேய் ருத்ராவுக்கும் சீதாவுக்கும் ஒரே நேரத்தில் தான் பிரசவம் நடந்திருக்கு. பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே நர்ஸு இந்த வீட்டுக்கு தான் வேலைக்காரியாக வந்து சேர்ந்துருக்கா. அதுக்கப்புறம் அவளை திடீர்னு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் ஒன்றோட ஒன்று யோசனை பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒன்று தொடர்பு இருக்க மாதிரி தோணுது. என்னவா இருக்கும்? சித்தி, என்ன சித்தி, நீங்க எதை பத்தியோ சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வேற என்னமா யோசிக்க போறேன்? எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சித்தி? நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, ஆனா சந்தோஷமா இருக்கியா? இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன் சித்தி. நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிற, ஆனா உண்மை அது இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணவன் உனக்கு பண்ண துரோகம், உன் ஆள் மனசுல அது கொடுக்குற வலி இன்னும் ரணமா தானே இருக்கு. ஏம்மா, அந்த பூமிநாதனை மறுபடியும் எங்கேயாவது பாத்தியா? அம்மா ருத்ரா, நான் உன்னதாம்மா கேக்குறேன். நீ அந்த பூமிநாதனை மறுபடியும் எங்கேயாவது பாத்தியான்னு கேக்குறேன். பார்க்கல சித்தி, பார்க்கவும் விரும்பல. எனக்கு துரோகம் பண்ண மனுஷனை எப்படி பார்க்க தோணும்? சாகுற வரைக்கும் என் வாழ்க்கையில அவருக்கு இடமே கிடையாது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நம்ம கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யறவனை நம்ம வீட்டுக்காரன் ஆக்கினா அவனால நமக்கு சந்தோஷமே நடக்காது. நீதான் அவன் என்னமோ நல்லவன் வல்லவன் சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கடைசியில என்ன பண்ணான்னு பார்த்தேல்ல. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சில நேரங்கள்ல தப்பான முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு நானும் விதிவிலக்கு இல்ல. தப்பான ஒரு மனுஷனை வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்துட்டேன் சித்தி. நான் ஒருத்தி பழசையெல்லாம் பேசி உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இல்லடா கண்ணு. பரவாயில்ல சித்தி, நீங்க யதார்த்தமா தானே கேட்டீங்க. நான் தான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சரிங்க சித்தி, நீங்க போய் தூங்குங்க. அண்ணே, இன்னொரு ரவுண்டு போடுண்ணே. எனக்கு போதும், நீ போடு. அண்ணே,
உங்க பென்ட்ரைவை எடுத்து வச்சுக்கிட்டு பணம் கேட்டு டார்ச்சர் பண்றவனை பத்தி தனியா உட்காந்து பேசணும்னு தான் இந்த மொட்டை மாடிக்கு சரக்கோட கூட்டு வந்தீங்க. கவலைப்படாதீங்கண்ணே, அவனை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் வருத்தப்படாதீங்க. எப்படிடா முடியும்? அந்த பென்ட்ரைவ்ல பெரிய ரகசியம் இருக்கு. அதனால 2 லட்சம் பத்தாது, 25 லட்சம் ரூபா கொடுன்னு கேட்கறான். என்னண்ணா சொல்றீங்க? 25 லட்சம் கேட்கறானா? என்னண்ணே, உங்களுக்கு ஒருத்தன் குடைச்சல் கொடுக்குறான்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஆமாண்ணே, அந்த பென்ட்ரைவ்ல அப்படி என்னதான் இருக்கு? உனக்கு தான் தெரியுமே மாறி. டேய், என்னடா புறையிறது? புறையறாம என்னென்ன செய்யும்? அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படின்னா தெரியும்? அதை பத்தி நானும் எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்டேன், நீங்க சொல்லவே இல்லை. என் கூடயே இருக்கியா, அதனாலதான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். சாரி, தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல விடுன, அதுல இருக்கிற ரகசியத்தை நீங்க சொல்லவே வேணாம். நீ என் தோஸ்துங்கிறதுனால நாகரிகத்துக்காக சொல்ல வேணான்னு சொல்ற. இருந்தாலும் அந்த பென்ட்ரைவை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை மிரட்டி பாடா படுத்திக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன பண்ணலாம் மாதிரி? அவனை என்ன வேணாலும் பண்ணலானே அப்படிங்கிற? ஆமாண்ணே, ஆனா அவன் ஆளு யாருன்னு தெரிய மாட்டேங்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னென்ன சொல்றீங்க? கண்டுபிடிச்சிங்களா? ஆமா. யாருண்ணா அது? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தான். என் கூடயே இருக்கிறவன், எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவன், என் கூடயே இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அது தப்புதானே மாதிரி? சொல்றா, அது தப்பு தானே? ஆமாண்ணே, நான் பண்ணது பெரிய துரோகம் தானே. அண்ணே அண்ணே, பணத்துக்கு ஆசைப்பட்டுனே அது மாதிரி பண்ணிட்டேனே. அண்ணே என்ன மன்னிச்சிருந்தே, தெரியாம பண்ணிட்டேனே. அண்ணே 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 மன்னிச்சிருந்தே, இன்னொரு முறை பண்ண மாட்டேனே. அண்ணே அண்ணே, தெரியாம பண்ணிட்டேனே. சின்ன குழந்தை மாதிரி காலில் விழுந்து அழுதுட்டு இருக்க, எழுந்துரு. ஏதோ புத்தி கெட்டு போய் இந்த தப்பு பண்ணிட்டேனே, இன்னொரு முறை பண்ண மாட்டேனே. சாகுற வரைக்கும் விசுவாசமா இருப்பேனே. அண்ணே என்ன மன்னிச்சிருந்தே. ஏய் எந்திரி. மாதிரி மனுஷன்னா தப்பு பண்றது தான், அப்புறம் தப்பு திருத்திட்டு வாழ்றது தான். நீ என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட? அந்த பென்ட்ரைவ் எடுத்து ருத்ராக்கிட்ட கொடுத்துட்ட. அதை வச்சுட்டு என்கிட்ட பணம் பறிக்க முயற்சி பண்ண. அதை நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, விடு. அண்ணே, அப்படின்னா உங்க மனசார என்ன மன்னிச்சிட்டீங்களாண்ணே? ஆமாண்டா, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. பெரிய மனுஷன்னா பெரிய மனசோட தாண்டா இருக்கணும். அதானே இந்த வயசுக்கு அழகு. மாதிரி எல்லாத்துக்காகவும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் கொடுத்த 2 லட்சம் ரூபா பணத்தையும் எனக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டாம். ஆனா என்ன ஒரு சிக்கல்னா, என் பொண்ணு அனிதா தான் ருத்ராவுடைய பொண்ணா வளர்ந்துட்டு இருக்காங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கிட்ட. அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கண்ணே. சரி, நீயும் யோசி, நானும் யோசிக்கிறேன். சரிண்ணே. நீ சொன்ன இடத்துல 2 லட்சம் ரூபா பணத்தை வச்சப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. நீ தான் அந்த துரோகின. ஏண்டா, நீ நேர்ல வந்து பணத்தை வாங்கலன்னா நீ யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாதா? அந்த சூட்கேஸ்ல ஒரு வெப் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்டா. அது லைவா எனக்கு காட்டி கொடுத்துரும். நீ யாரு என்னங்கிற விஷயத்த இப்ப கண்டுபிடிக்கிறேன்டானா, நீ யாருங்கிறத. இவன் குரங்குள்ளா போட்டிருக்கானே. இது வேற. என்கிட்ட நல்லா ஏமாந்தியா? இனி ஏமாந்துட்டே இருக்க போற. நான் உங்ககிட்ட காசு கறந்துகிட்டே இருக்க போறேன். நீ வேணா பார்த்துட்டே இரு. நீ என் கூடவே இருந்துட்டு எனக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சுட்டு
பென்டிரைவை எடுத்து வச்சுட்டு எனக்கு தண்ணி காட்டுறியா? மாறி, உன்னை விட மாட்டேன்டா. ஒழிஞ்சான். என் பொண்ணு அனிதா தான் ருத்ராவுடைய பொண்ணா வளர்ந்துகிட்டு இருக்கான்னு உண்மை தெரிஞ்சதால தான் கமலா கதையை முடிக்கவே நான் பிளான் பண்ணேன். ஆனா என் வேலையை சுலபமாக்கி அந்த அஸ்வின் முந்திக்கிட்டான். கமலா செத்ததோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த பென்டிரைவ் பிரச்சனை உன் ரூபத்துல வந்து எனக்கு தலைவலி கொடுத்துருச்சு. அதனால தான் உன் கதையையும் முடிச்சேன். அந்த பென்டிரைவை எடுத்து அதை அழிச்சிட்டேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பென்டிரைவை நீ தானே வச்சிருப்ப, தேடி எடுக்கிறேன். ஐயோ, என்னது இது? அந்த பென்டிரைவை காணுமே. எங்க வச்சிருப்பான்? ஏ படவா, எங்கடா வச்சிருக்க பென்டிரைவை? எங்கடா வச்சிருக்க? எங்க வச்சிருப்பான் பென்டிரைவை? என்ன சித்தி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு எல்லாரையும் வர சொன்னீங்க. என்னன்னு சொல்லுங்க. ருத்ரா, என் சொத்து எல்லாத்தையும் என் செல்ல பேத்தி அனிதாவுக்கு எழுதி கொடுக்க போறேன். என்ன சித்தி சொல்றீங்க? இப்ப எதுக்கு அனிதா பேர்ல உங்க சொத்தை எல்லாம் மாத்தி எழுதி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்தீங்க? அதெல்லாம் வேண்டாம் சித்தி. கடைசி வரைக்கும் சொத்தெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இல்ல ருத்ரா, இத்தனை காலமும் இந்த சொத்து எல்லாத்தையும் நான் கட்டி காத்ததெல்லாம் போதும். எனக்கும் வயசாகுது இல்ல. இதுக்கு மேல இந்த சொத்து எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எழுதி கொடுக்கறதா சரி. அதனால நான் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்தேன். மருமகளே, அத்தை அவங்க சொத்தை உன் பேர்ல தான் எழுதி வைப்பாங்கன்னு நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தியா? உன் அம்மா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியோ அவங்களுக்கு இணையான கோடீஸ்வரியா இப்ப நீயும் ஆக போற. சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான் அத்தை. இப்ப நம்ம வம்சத்துல நீங்க தான் மூத்தவங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒதுங்கிக்கிட்டா அப்புறம் எங்களையெல்லாம் யாரு வழி நடத்துறது? ருத்ரா, நான் மொத்தமா ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லல, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. எப்ப பார்த்தாலும் பிசினஸ்ல போட்டி, சூழ்ச்சி, வஞ்சம், துரோகம்னு போராடி போராடி எனக்கு சலிச்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு என் கடைசி காலம் வரைக்கும் நிம்மதியா சாமி, கோயில், குளம்னு போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஆன்மீகத்துல இருக்கணும்னு என் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. கடவுளுக்கு சேவை செய்யணும். கடவுளுக்கு சேவை செய்யணும்னா அதுக்கு தடையா இருக்கிறது இந்த சொத்தெல்லாம் தான். அதனாலதான் இந்த சொத்தெல்லாத்தையும் என் பேத்தி பேருக்கு எழுதி வச்சிட்டேன்னா நான் நிம்மதியா இருக்கலாம் இல்லம்மா. அதுக்கு தான் சொல்றேன். நீங்க எடுத்த முடிவுலாம் சரிதான் சித்தி. அனிதாவுக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதுக்கு பதிலா அந்த காஃபி எஸ்டேட்ல எனக்கு பாதி எழுதி வச்சிருந்தீங்கன்னா நானும் ஒரு கௌரவமா வாழ்றதுக்கு வசதியா இருந்திருக்கும். 1க்கு 2 குடும்பத்தை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? மேடம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டீங்களா? ரெடி பண்ணிட்டு வந்துருங்க மேடம். கொடுங்க. இந்தாங்க மேடம், படிச்சு பாருங்க. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். ருத்ரா, நீ ஒரு முறை இதை பாரு. அதான் நீங்களே பாத்துட்டீங்களே சித்தி. இதுக்கு மேல நான் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அம்மாடி அனிதா, சொல்லுங்க பாட்டி. இது சாதாரண சொத்து இல்லம்மா, நம்ம பரம்பரை சொத்து. உங்க தாத்தா என்கிட்ட கொடுத்தாரு. நான் என்னோட கடின உழைப்பினால
இத பல மடங்கா பெருக்கியிருக்கேன். அதே மாதிரி நீயும் இன்னும் பல மடங்கா பெருக்கணும். அதெல்லாம் நான் இன்னும் பல மடங்கு சேர்த்துருவேன் பாட்டி. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. மம்மி சொன்ன மாதிரி இந்த சொத்தெல்லாம் உங்ககிட்டயே இருக்கணும்னு தான் என்னோட ஆசையும் கூட. இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டும் பாட்டி, அதுக்கப்புறம் இத பத்தி பேசிக்கலாமே. நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, இனியும் இந்த சொத்து எல்லாத்தையும் என்னால சுமக்க முடியாது. இனிமே இது எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. அதுக்கு மதிப்பு கொடுத்து இதை நான் ஏத்துக்கிறேன். பேனா கொடு. இதோ தரேன் மேடம். இந்தாங்க மேடம். கைரேகை வைங்க மேடம். ஆ. இங்கே இல்ல, இங்க கொடுங்க. இதோ தரேன் மேடம். இந்தாங்க மேடம். நீ பெரிய ராஜதந்திரி தான் மகளே. அபிராமி அம்மா உங்ககிட்ட சொத்தை ஒப்படைக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரியே ஒரு நடிப்பு நடிச்சியே. அது வேற லெவலு. இப்ப அந்த அம்மா சொத்தை உனக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ருத்ராமா அவங்க சொத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உனக்கு கை கட்டிக்கிட்டு சேவகம் பண்ணுவாங்க. என் லட்சியத்துல ஒரு பகுதி இப்ப நிறைவேறிருச்சு. அப்பா, இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்க அனிதா குட்டி. இந்தாம்மா, இதுல கழுத்து போடு. போடு.